இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 விதமான சாம்பார் ரைஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நார்மல் புழுங்கல் அரிசி ரைஸ், இன்னொன்று வந்து குதிரைவாலி அரிசியில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுக்குமே சேம் வெஜிடபிள்ஸ் தான். வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முள்ளங்கி, கோவக்காய், இது எல்லாத்தையுமே வந்து நான் குக்கரில் தனித்தனியாக அந்தந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நான் தனித்தனியாக போட்டுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டுக்குள்ளதுலேருந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு தேவையபடி, என்ன பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு நான் இறக்கி எப்படி வந்திருக்கு ரைஸ் அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ விசில் விட்டுருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாதம் இது வந்து நார்மல் ரைஸ், இது வந்து குதிரைவாலி அரிசி. நார்மல் ரைஸ் காமி. நார்மல் ரைஸ் எவ்வளோ கலர்ஃபுல். இதில் தாளிப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், நான் இன்னைக்கு சேர்க்கலை எதுவுமே. குதிரைவாலி அரிசி கூட நல்லா தான் வந்திருக்கு. சரி, நான் பிளேட்டிங் பண்ணிடலாம். குதிரைவாலி அரிசி நல்ல தலை சாம்பார் சாதம். எல்லா காய்கறியும் போட்டு சைடிஷ் ஒன்றும் பெருசாக எனக்கு எதுவும் இல்லை. ஆம்லெட், அப்பளம், அப்புறமா வந்து பிரண்டை துவையல். அவ்வளோதான் இன்னைக்கு சைட் டிஷ். இதுதான் இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் மெனு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.